ஸோ நான் வந்து ஒரு சமூக பணியியல் துறையில் நான் வந்து ஒரு தொண்டு நிறுவனத்தில் தனியார் தொண்டு நிறுவனத்தில் தான் வேலை செஞ்சுட்ருக்கேன். நான் 2 வருஷம் சமூக பணியியல் படித்தேன் அப்படிங்கிறதுக்காகவே நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் வந்து ஒரு கிராமத்து பொண்ணு, எங்கள் ஊர் சத்தியமங்கலம். அங்கேருந்து நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா ஏன்னா எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு ஃபேமஸ்ஸு. எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். எனக்குங்கிறத எங்கள் எல்லாத்துக்குமே ஜல்லிக்கட்டு வேணும். 2500 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததான் நம்ம தமிழ். கல் தோன்றா மண் தோன்றா காலம் முதல் கொண்டே வந்த எங்கள் தமிழை அழிச்சிட்டு எவனோ ஒருத்த வந்து எங்கள் மாட்டை வெளியடிச்சானா, எவனோ ஒருத்த வந்து எங்கள் மாட்டை வெளியே போனா போயிருவேனா? நானும் தனியார் தொண்டு நிறுவனத்தில் தான் வேலை செய்கிறேன். நான் போய் அந்த நாட்டில் நின்று உன் கலாச்சாரத்தை அழிக்க முடியும்னு சொன்னா முதல் ஏர்போர்ட்டுக்குள்ளே விடுவானா அவன்? நம்ம நாட்டுக்குள்ள வர்றதுக்கு யார் காரணம்? நம்மளை சுத்தி இருக்க நம்ம அரசாங்கம் தான் நம்ம காரணம். நம்ம ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்லி கண்டிப்பா போராடுவோம். கண்டிப்பா வெற்றி கிடைக்கிற வரைக்கும் இங்க இருக்க எல்லாருமே சரி, மாணவர்கள் சரி, எல்லாருமே ஃபேமிலி மேன் எல்லாருமே இங்க நின்று ஜல்லிக்கட்டுக்காக போராடி கண்டிப்பா வெற்றி பெறுவோம். இது வந்து அவசர சட்டம் கிடையாது, நிரந்தர சட்டம். எங்களுக்கு வந்து அவசர சட்டம் வேண்டாம், நிரந்தர சட்டம் தான் வேணும். ஸோ எங்கள் தொண்டு நிறுவனத்திலிருந்து எல்லாருமே வந்து தமிழர் பாரம்பரிய உடையான சாரி வேஷ்டி சட்டை தான் வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா அதுவும் கருப்பு கலரில் தான் வந்திருக்கோம். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக வேணும். ஜல்லிக்கட்டு நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் இதே மெரினாவில் போராடி கொண்டே தான் இருப்போம்.